திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் மதவெறி அரசியலை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், விவரம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கின்ற அந்த கல்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தொடர் பிரச்சனை நடந்து வருகின்ற நிலையில் இதனை மதவெறி அரசியலாக பரப்புகின்ற சனாதன கும்பலை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தலைமை வகிக்கிறார். மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்த மதவெறி அரசியலை பரப்புகின்ற சனாதன கும்பலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் என இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத நல்லிணக்கத்தை காப்போம், தமிழகத்தினுடைய அந்த மத சார்பின்மையை காப்போம் என்கின்ற கோஷங்களை எழுப்பி ஆயிரத்திற்கணக்கானோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மதுரை அந்த பழங்கானத்தோட சந்திப்பில் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முழுமையாக இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்து அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இது போன்ற ஒரு மத வெறியை கிளப்பி இந்த சர்ச்சையை உருவாக்கி மக்களிடையே அமைதியின்மையை உருவாக்குகின்ற முயற்சி என கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்வில் திருமாவளவன் திருப்பரங்குன்றம் விவகாரங்கள் குறித்த கருத்துக்களை சொல்லவிருக்கிறார். ஏற்கனவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒருபுறம், அதாவது மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் நடைபெற்றாலும் இந்து முன்னணியின் சார்பாக இதே போன்று மதுரை குரு தேட்டர் அருகே இருக்கக்கூடிய அந்த ஆரப்பாளையம் சந்திப்பில் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். இந்த திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என கூறி காவல்துறையுடைய அனுமதியின்றி அந்த போராட்டத்தை அவர்கள் நடத்திய போது அவர்கள் 50 மேற்பட்டோர் தற்போது அந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பொறுத்தளவில் முழுமையான ஒரு அரசியல் ஆக்கி போராட்டத்தை நடத்துவதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் அமைதி சமூக நல்லிணக்கத்தை பேணப்பட வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்துவதாகவும் தங்களுடைய கோஷங்களை தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.